அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று முதல் மகர ராசி அன்பர்களுக்கு பெரிய அளவு பிரச்சனைகள் குறைகிறது. எப்பா சாமி பிரச்சனை குறையுது அப்படின்னு நீங்கள் பெரிய அளவு சந்தோஷப்பட்டுக்கலாம். இன்று ஆடி மாதம் 9ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்று இரவு மகர ராசிக்கு 5வது வீட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சந்திர பகவானுடைய நட்சத்திரத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். ஜூலை மாதம் 11ஆம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு சூரிய பகவானுடைய கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சினார். இன்று 2024 வருடம் ஜூலை மாதம் 25ஆம் தேதி மகர ராசிக்கு அஷ்டமாதிபதி சூரிய நட்சத்திரத்திலிருந்து சந்திர பகவான் நட்சத்திரத்திற்கு செவ்வாய் பயிற்சி ஆகிறார். பெரும் நெருப்புகிரமான செவ்வாய் 9 நகரங்களில் வீர தீர ஆத்திர அவசர கோவக்காரகன், உணர்ச்சி வசப்படக்கூடிய சகோதரக்காரகன், இரத்தக்காரகன், வெட்டு 1 துண்டு 2 2ல் 1 பார்க்கக்கூடிய வீர தீரக்காரகன், அனைத்து உயிர் ஜீவராசிகள் உடலில் வெப்பமாக சக்தியாக செயல்படக்கூடிய சக்திக்காரகன், முன் கோவக்காரகன் செவ்வாய் அமர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது பெரும்பாலும் மகர ராசி என்பளுக்கு உங்களுக்கு டென்ஷன் அதிகமாக இருந்திருக்கும். உணர்ச்சி வசப்படுற மாதிரி உங்கள் மகன் மகள் பிள்ளைகளுக்கு ஏதோ நோய் நொடி தொந்தரவு, மருத்துவ செலவு, அவர்களால் உங்களுக்கு மன கஷ்டம், அல்லது பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு இப்படிலாம் ஏற்பட்டு கொண்டு வந்திருக்கும். இன்று பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இரவு சந்திர பகவானுடைய ரோகிணி நட்சத்திரத்திற்கு பெயர்ச்சியாகிறார். மகர ராசிக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம். இன்று முதல் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய மாதங்கள், அதாவது ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வரை ரிஷபராசியிலே குருவுடன் கூட்டணி சேர்ந்து குருமங்கள யோகத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்வார். அதன் பிறகு மகர ராசிக்கு 6ஆம் வீட்டிற்கு செவ்வாய் பெயர்ச்சியாகிறார். இனிமேல் உங்களுக்கு செவ்வாயால் பெரிய அளவு பாதிப்புகள், தொந்தரவுகள் வராது. செவ்வாயால் ஏற்பட்ட சுகக்கேடு மகர ராசி அன்பர்களுக்கு நிவர்த்தி ஆகிறது. நடப்பது எல்லாம் நன்மைக்கு. இதுவரை நடந்ததெல்லாம் நீங்கள் மகர ராசி அன்பர்கள் ஒரு கெட்ட கனவாக நினச்சி மறந்து விடலாம். மகர ராசியில் சூரிய பகவானுடைய உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதமும், சந்திர பகவானுடைய திருவோண நட்சத்திரம் முழு 4 பாதமும், செவ்வாய் பகவானுடைய அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதமும், 9 நட்சத்திர பாதங்கள் காலபுருஷனுக்கு 10வது வீடாக சனி பகவானுடைய முதல் ஆட்சி வீடாக அமர்ந்திருக்கிறது. மகர ராசியில் நேசம் பெறக்கூடியவர் குரு. மகர ராசியில் உச்சம் பெறக்கூடியவர் செவ்வாய். செவ்வாயும் குருவும் ஒரு வீட்டில் கூட்டணி சேர்ந்தால் ஏதோ ஒரு வழியில் நம்முடைய குடும்பத்திற்கு தொந்தரவுகள் வந்தே தீரும். மகர ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர பாதங்களே ரிஷப ராசியிலும் இருக்கிறது. அதே நட்சத்திர பாதங்கள் தான் கன்னி ராசியிலும் இருக்கிறது. ஜூலை மாதம் 11ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 25ஆம் தேதி வரை சூரியனுடைய நட்சத்திர பாதத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது உங்களை விட உங்கள் பிள்ளைகளுக்கு, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகளுக்கு அதிக தொந்தரவு, அதிக மன உளைச்சல், கோபதாபங்கள் அதிகமாக வந்திருக்கும். நோய் நொடி தொந்தரவு வந்திருக்கும். மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு வந்திருக்கும். அவர்கள் ஒன்றும் புரியாதது போல் ஒரு குழப்ப நிலை அடைந்திருப்பார்கள். அந்த குழப்பங்கள் மகர ராசி என்பவர்களுடைய குடும்பத்திலேயே பெரிய அளவு குழப்பங்கள் இன்று இரவு முதலே நிவர்த்தியாக போகிறது. நாளை முதல் ரிலாக்ஸாக இருக்கலாம், பெரிய அளவு சந்தோஷப்படலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு செவ்வாயே ஒரு நல்ல நிலையை காட்டுகிறார். 5வது வீட்டிலே பூர்வ புண்ணியஸ்தானத்திலே விரையாதிபதி குருபகான் சஞ்சாரம் செய்கிறார். மகர ராசிக்கு பெரும்பாலும் குருபகான் விரையாதிபதியாகவே செயல்படுவார். 5வது வீட்டிலே குருபகான் சஞ்சாரம் செய்யும்போது மகர ராசிக்கு 4ஆம் வீட்டிற்கும் 11ஆம் வீட்டிற்கும் அதிபதியான செவ்வாய் குருவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்கிறார். இது ஆகஸ்ட் மாதம் 26 வரை. சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்யும்போது மகர ராசிக்கு 7ஆம் வீடு கலத்திரஸ்தானம்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் வழியிலும் உறவினர்கள் வழியிலும் உங்கள் வாழ்க்கை துணை வழியிலும் ஏற்பட்ட சங்கடங்கள் குறையும். பெரும்பாலும் வந்து சந்தோஷத்தை அனுபவிக்கலாம். பிரிந்த கணவன் மனைவி சுமூகமாக பேசி அன்பு பாசமாக பேசி மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழலாம். 5வது வீட்டிலே சந்திரபகவான் நட்சத்திரத்திலே செவ்வாய் சஞ்சாரம் செய்யும்போது ஆடி மாதம் 15ஆம் தேதி சுக்கிர பகவான் வந்து மகர ராசிக்கு 8ஆம் வீட்டிற்கு பெயர்ச்சாகிறார். செவ்வாய் பார்வையில் சுக்கிரன் அமரும்போது மகர ராசி என்பர்கள் திருமண வயதில் உள்ளவர்கள் உங்களுக்காக இருந்தாலும் சரி அல்லது உங்கள் பிள்ளைக்காக இருந்தாலும் சரி வரன் பார்க்கும்போது வரன் உடனடியாக செட் ஆகும். திருமணத்திற்குண்டான மங்கள காரியங்களுக்குண்டான வாய்ப்புகள் மகர ராசி என்பர்களுக்கு காட்டுகிறது. அதாவது ஆடி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு நேர் 7ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிரன் 8வது வீட்டிற்கு சிம்மராசிக்கு பெயர்ச்சாகிறார். செவ்வாய் பார்வையில் சனி பகவான் பார்வையில் 8வது வீட்டிலே சுக்கிரன் அமரும்போது மகர ராசி என்பவர்களுக்கு உங்களுக்கோ உங்கள் பிள்ளைக்கோ திருமண வயதில் இருக்கக்கூடியவர்கள் வரன் பார்த்தா வரன் செட் ஆகும். குடும்பத்தில் வந்து மங்கள காரியங்கள் நடக்கும். பூர்வீக சொத்து பத்திரங்களை பேங்கில் அடமானம் வைத்து கடன் பெற்றவர்கள் அந்த கடனை திருப்பி கட்டிட்டு சொத்து பத்திரங்களை வாங்கிட்டு வரக்கூடிய அமைப்பு உண்டு. பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை இருந்துச்சுன்னா வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதில் வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அண்ணன் தம்பி பங்காளியிடம் பிரச்சனை இருந்துச்சுன்னா அல்லது நீங்கள் இருக்கக்கூடிய பக்கத்துக்காடு பக்கத்து நிலத்துக்காரர்களிடம் பகை போட்டி விரோதம் இருந்துச்சுன்னா அதில் நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள். சந்திர நட்சத்திரத்திலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும்போது பில்லி சூனியம் செய்வன இந்திரன் தகுடு இந்த மாதிரி அமானுஷ்ய சக்திகள் உங்களை விட்டும் உங்கள் பூரிய சொத்துக்களை விட்டும் பறந்து ஓடிவிடும். இது ஒரு நல்ல காலகட்டம் தான். மகர ராசிக்கு 9வது வீட்டிலே கேது சஞ்சாரம் செய்கிறார். கடந்த 10 மாதமாக உங்களுக்கு வந்து பெரும்பாலும் குலதெய்வ வழிபாட்டில் தடை இருக்கும். குலதெய்வ வழிபாட்டுக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியாமல் இஷ்ட தெய்வ கோயிலுக்கும் போக முடியாமல் வழிபாட்டில் வந்து தடை இருக்கும். அந்த வழிபாடு இனிமேட்டி தடை இல்லாமல் மகர ராசி என்பதற்கு நடக்கும். நீங்கள் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டுலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. மகர ராசிக்கு 2வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். தனம் வாக்கு குடும்பத்திலே சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றாலும் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார். 2வது வீட்டிலே வாக்குஸ்தானத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கும் போது மகர ராசி என்பர்கள் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. குடும்ப நபர்களை நீங்கள் வந்து அழுத்தம் கொடுக்காதீங்க. குடும்ப நபர்கள் மேல் நீங்கள் வந்து ஒரு வெறுப்பை காட்டாதீர்கள். மகர ராசி என்பர்கள் குடும்ப நபர்களை நீங்கள் வெறுக்கும்போது குடும்பத்தில் குழப்பங்கள் வரும், பண பற்றாக்குறை ஏற்படும். உங்கள் பேச்சில் வந்து தன்மையுடன் மகர ராசி என்பர்கள் செயல்படுங்க. ஏன்னா உங்களுக்கு தான் 7.5 நாட்டு சனியில் குடும்ப வாக்குச்சனி நடக்கிறது. நீங்கள் தான் பேச்சில் கனிவாக இருக்க வேண்டும். யாரையும் எடுத்தெறிந்து பேசாமல் மகர ராசி என்பர்கள் பெற்றோர்களிடம் பேசும்போதும் மனைவி பிள்ளையிடம் பேசும்போதும் மகர ராசி என்பர்கள் கொஞ்சம் கனிவாக பேசுவது நல்லது. ஏன்னா வாக்கிலே சனி அமர்ந்தால் உங்களுக்கு வந்து சனி திசை நடந்துச்சுன்னா சாபம் விடுற மாதிரி வரும். பெரும்பாலும் வந்து மகர ராசி என்பர்கள் சாபம் விட்டிங்கன்னா அது வந்து 7 ஜென்மத்திற்கும் உங்கள் வம்சாவளியை பாதிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். சனி திசை நடக்கக்கூடியவர்கள் வாக்கிலே சனி அமரும்போது சாபங்கபம் விட்டு விடாதீர்கள். பேச்சிலே கனிவு வேண்டும். அவசரப்பட்டு பேசக்கூடாது. மகர ராசிக்கு 5வது வீட்டிலே குரு செவ்வாய் கூட்டணி சேரும்போது திருமணம் செய்து ஓரிரு ஆண்டு காலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. அதாவது ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வரை செவ்வாயினுடைய நிலை நன்றாக இருக்கிறது. குரு பகவானும் மிக சிறப்பாக சஞ்சாரம் செய்கிறார். மகர ராசி என்பவர்களுக்கு பெரும்பாலும் பிரச்சனைகள் குறையுது. ஒரு மனிதனுக்கு பிரச்சனை குறைந்தாலே போதும், செய்கிற வேலையும் செய்கிற தொழிலும் நிம்மதியாக செய்வார்கள். குடும்பத்தில் வந்து சந்தோஷ மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். மகர ராசி என்பர்கள் இன்று முதல் உங்களுடைய ஆட்டம் தொடர்கிறது. இது வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் நீங்கள் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி பகை எதிர்ப்பு போட்டி இல்லாமல் கடந்த கால பிரச்சனையெல்லாம் தீர்த்துட்டு
எதிர்கால முன்னேற்றத்திற்கு நீங்கள் வந்து வழி செய்து கொள்ளலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு வழிவிடுகிறது. நீங்கள் வந்து அன்றாட பணிகளை சிறப்பாக செய்யுங்கள். மகர ராசி என்பளுக்கு இனிமேல் வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் காத்து கொண்டிருக்கிறது. எப்பா சாமி பிரச்சனை குறையுது அப்படின்னு நீங்கள் வந்து சந்தோஷப்படலாம். இன்று இரவு முதல் நாளை முதல் உங்களுக்கு வந்து நல்ல நேரம் ஆரம்பம். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநல கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.